இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 16ஆம் நாள் 30/1/2026 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி காலை 10:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசிருடம் நட்சத்திரம் அதிகாலை 4:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 2 முதல் 3 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரை. இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. காரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:28 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் போன்றவற்றை மேற்கொள்வது மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். தனித்திறமையின் காரணமாக பணியில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சி அடைய செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். முக்கியமான நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். தொழில உங்களுடைய விருப்பப்படி முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத உதவிகளும் தேடி வரலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார உயர்வும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் தேடி வரலாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல அதிகமாக நீங்க தலையிடவும் வேண்டாம். லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலையாட்களை ஓரளவிற்கு நம்புவதும் நல்லது. மனைவியினுடைய மனம் புண்படாமல் பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல கருத்துக்களை கவனமாக எடுத்து கூறுவதும் நல்லது. ராஜதந்திரமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார ரீதியாக சில முக்கியமானவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் இருக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வீட்டுல அன்பும் புரிதல்களும் உண்டாகும். இன்று பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. ஆராய்ச்சி துறையில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில செய்யக்கூடிய நேர்மையின் காரணமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நீதிமன்றம் மற்றும் சட்ட விவகாரங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இளைஞர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றவும் செய்வீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். பலவிதமான குழப்பங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளினால முன்னேற்றமும் இருக்கும்.
பணிபுரியும் இடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளை புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நாளாகவும் இருக்கும். சிறந்த வாய்ப்புகளும் வந்து சேரும். உறுதி மற்றும் தைரியத்தின் மூலமாக நீங்க சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளை கூட வென்றும் காட்டுவீங்க. இன்று சுயநலமின்றி வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல சிறப்பான வேலை வாய்ப்புகளும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவில இன்று இனிமையான வார்த்தைகளின் மூலமாக உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உங்கள் துணையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. லாபகரமான முதலீடுகள்ல பங்கு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பண தேவைக்கு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. தொழில் போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். லாட்டரி பந்தயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். திட்டமிட்டபடி வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவியில மேன்மையும் உண்டாகும். இன்று எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் சாதகமாகவும் அமையும். வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமாகவும் உணர்வீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு மீறி செலவுகள் இருப்பதனால கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை அதிகமானாலும் சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. பொய்யான செய்திகளை உடனடியாக நம்பிவிடவும் வேண்டாம். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சகோதரர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட எந்த விதமான உதவியையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மதிப்புமிக்க நபர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய ஆசைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வாங்கிய சொத்துக்கள் உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் இப்பொழுது லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். வேலை தொடர்பான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காப்பீடு தொடர்பான பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குணநலன்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில் சார்ந்த முதலீடுகளும் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகளும் படிப்படியாகவும் குறையும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். பாராட்டுகளை பெறக்கூடியதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் இறை வழிபாடுகள் போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆனால் அதிகப்படியான உதவியை யாரிடத்திலும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான விதண்டாவாத பேச்சுக்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். என்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அஜீரண கோளாறுகளும் ஏற்படலாங்க. என்று அதிகப்படியான நீரை எடுத்துக்கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அவசரத்திற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல தேவையில்லாத சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். நல்ல மனிதர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். நினைத்ததை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். வேலையில உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாம். உறவினர்களுடைய தொல்லைகள் உங்களுக்கு தொந்தரவையும் ஏற்படுத்தலாம். வேலை இடங்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படாதவாறு பார்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இணையதள மோசடிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் கூடி வரலாம். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. மன நிறைவாகவும் உணர்வீங்க. என்று குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய் வழியில சில செலவுகளும் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். சிலர் நீண்ட நாட்களாக பணியில முடியாமல் இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல யோசனைகளும் வந்து சேரும். பரஸ்பர தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்ப உறவினர்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பெண்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். சுவாரஸ்யமான யோசனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு தொழிலை தொடங்குவதற்கான சாதகமான சூழலும் இருக்கும். வெற்றியையும் பெற்றுவிடலாம். திட்டமிட்டு இருந்த காரியங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிலருக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். சகோதரர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கிய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. சிந்தனையின் போக்குல புதுமைகளும் ஏற்படலாம். ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். அதிகாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட வெறுப்பான தருணங்களை நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. என்று அனுசரணையாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றமும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும்.
பணவரவும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவினாலும் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலையிடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. பணவரவும் இருக்கும். வேலையில மாறுதல்களும் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய நண்பர்களும் அறிமுகமும் ஆவாங்க. பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். அரசியல்ல இருப்பவர்கள் இப்பொழுது நல்ல நட்புடனும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மாறும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை கவனமாக ஓட்டுவதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனசாட்சிப்படி செயல்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். செலவுகளும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சில திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கவும் செய்வாங்க. ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரம் தொடர்பான முன்னேற்றமும் இருக்கும். நிதி ஆதாயமும் இருக்கும். சட்ட விவகாரங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சேமிப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால ஆதாயமும் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். பரிசுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தனவரவும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையும். கருத்துக்களை மற்றவர்களிடத்துல கவனமாக எடுத்து கூறுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சமயோஜித புத்தியுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு வேலையுமே விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடன் நல்ல மகிழ்ச்சிகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில அன்பு அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. தேவைப்படுகின்ற பணமும் கையில இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆரோக்கியத்தின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. முன்னேற்றமும் இருக்கும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சாமர்த்தியமாக செயலாற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். சில தேவையில்லாத செலவுகள் இருந்தாலுமே அதனையுமே கட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். அக்கறையாக வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். என்று தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. சின்ன சின்ன எதிர்ப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. சில அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தவறான செயல்களை நம்பி நீங்க வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல கராராக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் குறை கூறவும் சொல்வாங்க. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. யாரிடத்திலுமே என்று புன்சிரிப்புடனும் பேசுவதும் நல்லது.
தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளவும் படும். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் நீங்க கவனமாக கேட்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுதும் சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. குடும்ப உறவினர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. இன்று உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான நிகழ்வுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வி பணிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் மனதளவிட மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். இன்று கோயில்களுக்கு சென்று வருவது, வழிபாடுகள்ல ஈடுபடுவது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான போக்கம் காணப்படும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறவுகள் வலுவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வெற்றியும் உண்டாகும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இனிமையான தொடர்பாடல்களின் மூலமாக உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்புடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் செல்வாக்கையும் அதிகரிப்பதாகவும் இருக்கும். அரசியல் வட்டாரத்துல இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தேவையான அளவு வருமானமும் கையில இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூடி வரலாம். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வங்கி வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது செய்யக்கூடிய வேலைகள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வணிகம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க.
பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீட்டு வேலைகள் முடிப்பதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பணிபுரியும் இடத்துல ஏற்றமும் இருக்கும். நெருக்கமானவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. என்று கால்நடைகள் இடத்துல லாபமும் இருக்கும். வங்கி பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்க காண்பீங்க. உறுதியுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் இருக்கும். உறுதியுடன் செயலாற்றுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சவாலான நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. சில சவாலான சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த முறையில பணியாற்றுவதும் நல்லது. மனதுல அமைதியின்மை போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் இது உங்களுடைய குடும்பத்தினருக்கான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் சம்பந்தப்பட்ட தொழில்களை இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் வந்து சேரும். இன்று உங்களுடைய பொறுப்புகள் அலுவலகத்துல கூடுதலாகவும் தேவைப்படும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமையும் அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தேவையற்ற சிந்தனைகளும் நீங்கும். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. புதிய நண்பர்களுடன் குடும்ப விவகாரங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் காண்பீங்க. பிரபலங்களும் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. அரசியல் விவாதங்கள்ல தலையிடவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. என்று உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். எதிர்பாராத சில பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று எதிர்பார்த்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது.
இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:28 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிறந்த முயற்சிகளின் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும், வருத்தங்களும் நீங்கும். உங்களிடத்துல அமைதியும் இருக்குங்க. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்க தங்க செய்யும். பணியில தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கண்டறியவும் செய்வீங்க. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். அரசாங்க உதவிகள் தாமதமானாலும் வந்து சேரும். பொறாமைப்படவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சங்கடங்களையும் ஏற்படுத்தலாம். பங்கு சந்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்களினால சிரமங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை போல அதிகமாக தங்க இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன காலதாமதங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் நீங்கும். அரசு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். எளிதில முடிந்துவிடும் என்று எதிர்பார்த்த வேலைகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்கால சிந்தனைகள்ல குழப்பத்துடனும் இருப்பீங்க. அரசு சார்ந்த பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் இருக்கும். வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சகோதரர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணங்களினால உடல் அசதியுடனும் இருப்பீங்க. இன்று பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். இன்று உங்களுடைய தாராள குணத்தின் காரணமாக மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. நல்ல முதலீடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். சமூகம் பற்றிய கண்ணோட்டங்களும் மாறுபடும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. அரசு துறையில பணிபுரிபவர்களுக்கு கௌரவ பதவிகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 4:28 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். கவலைகளும் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று ஆர்வத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம்.
இன்று உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத நன்மைகளும் வந்து சேரும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில்ல புதிய மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். பணவரவு தேவைக்கு ஏற்பவும் இருக்கும். வேலை இடங்கள்ல திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். இன்று தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எளிதில முடியும் என்று எதிர்பார்த்த சில வேலைகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய் வழியில சில செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக முடிவடையாமல் இருந்து வந்த தெய்வ பிரார்த்தனைகளை இப்பொழுது முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் இடத்துல கவனமாகவும் இருங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேளாண்மை பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மனைவியுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி பணிகள்ல மாற்றமான சிந்தனைகளும் ஏற்படலாம். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். இன்று விவசாய பணிகள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியான பயணங்களாகவும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியிடத்துல சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக கூடுதலாக பணம் செலவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று அமைதியாகவும் உணர்வீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சில சிறப்பான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினுடைய வழியில லாபமும் உண்டாகும். தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். இன்று பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. வேலை இடங்கள்ல மாறுதல்களும் ஏற்படலாம். ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியூர் வாய்ப்புகளும் கூடி வரும். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிலும் அவசரப்படவும் வேண்டாம். வர்த்தக முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இன்று எதிர்காலம் சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிக்கலான சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம்.
உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இன்று புதிய முயற்சிகள்ல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்கால சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. என்று முக்கியமான முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. சாந்தமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சாந்தமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையுடனும் உத்வேகத்துடனும் செயல்படுவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். அவர்களுக்காக நீங்க உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் புத்திசாலித்தனமாகவும் பேசவும் செய்வீங்க. நகைச்சுவையான உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும் என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. என்று ஒரு மேன்மையான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்ல விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். காப்பீடு மூலமாக பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். அலுவலகத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசியல்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தொழிலை பலப்படுத்தவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். என்று தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பத்திரங்கள் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அரசாங்க ஆவணங்களை முறையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவதும் நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்வாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல தைரியமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையிடத்துல உற்சாகமாக பேசவும் செய்வீங்க. துணிச்சலாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. என்ற எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலக வேலைகளை உற்சாகமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. பாராட்டுகளை பெற்றுவிடக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உடன் இருப்பவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று விரைவாகவும் தீர்மானமாகவும் செயல்படுவீங்க. இன்றைய நாளை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பொது விஷயங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை மேலதிகாரிகள் மதிப்பீடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய படைப்பு திறனும் அதிகரிக்கும். திறமைகளை நல்ல முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை குடும்பத்தினருக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல உழைப்பும் இருக்கும். தொழில மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே நீங்க தாண்டி வரவும் செய்வீங்க. உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவுகளும் ஏற்படலாம். எதையும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலையில சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலையிடங்கள்ல சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று தேவையற்ற செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. எதிர்பாலின மக்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. போட்டிகள்ல பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாகவும் அமையும். ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். மற்றவர்களுடைய உதவிகளும் தகுந்த நேரத்துல கிடைக்கவும் காண்பீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.